நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ இந்தியாவின் கிரிட்டி ப்ரொடெக்ட் பாலிசி. இந்த பாலிசிக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சம் அஷ்யூர்ட் எடுத்துருக்கிறோமோ அந்த சம் அஷ்யூர்ட் ஃபுல்லாக நமக்கு நம்ம கிளைம் பண்ணி பயனடைய முடியும். மற்ற சம் அஷ்யூர்ட் இப்போ நீங்கள் மற்ற பாலிசியில் எல்லாம் நீங்கள் ஒரு 5 lakhs எடுத்தீங்க அப்படின்னா, கிளைம் ஒரு 3 லட்சம் வந்தது அப்படின்னா அந்த 3 லட்சம் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் ஃபியூச்சர் நம்ம 5 லட்சம் எடுத்திருந்தோம்னா 5 லட்சமுமே நம்ம பயன்பெற முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ இதை யார் யார் எடுக்கலாம்? 18 வயசுலேருந்து 60 வயசு வரலும் உள்ள யார் வேணாலும் இந்த பாலிசியை நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி ரினியூவல் 65 வயசுக்கு அப்புறம் எவ்வளோ வருஷம் நம்ம அப் டு அவர் லைஃப் எவ்வளோ வருஷம் நம்ம உயிரோடு இருக்கோமோ அது வரலும் நம்ம ரினியூவல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய டிபெண்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த கவரை நம்ம எடுக்கலாம். இல்லை நமக்கு எடுக்காமல் நம்மளுடைய பேரண்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட எடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு 65 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் எவ்வளவு இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? அதாவது 5 லட்சம் ரூபாயிலேருந்து 50 லட்சம் வரலும் நீங்கள் இந்த பாலிசியை எடுக்க முடியும். 20 lakhsக்கு மேலே நீங்கள் சம் அஷ்யூர்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய இன்கம் 12 மடங்கு, அதாவது ஒரு வருஷத்துடைய உங்களுடைய வருமானத்தோட 12 மடங்கு தான் உங்களுக்கு சம் அஷ்யூர்டாக அலோவ் பண்ணப்படும். அவ்வளோதான் நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். இதில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கெயின்ஃபுல் இன்கம், நான் கெயின்ஃபுல் இன்கம். இந்த கெயின்ஃபுல் இன்கமில் இருக்கிறவங்க எல்லாரும் 50 லட்சம் வரலும் அவங்க எடுக்க முடியும். நான் கெயின்ஃபுல் இன்கம் இருக்கிறவங்க 15 லட்சம் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். கெயின்ஃபுல்னா என்ன, நான் கெயின்ஃபுல்னா என்ன? கெயின்ஃபுல் அப்படின்னா ஒரு வேலை பார்க்குறது, ஒரு பர்மனண்ட் எம்ப்ளாயி, ஒரு இதில் ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு வருமானம், நிரந்தர வருமானம் உள்ள ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க 50 லட்சம் வரலும் அவங்க சம் அஷ்யூர்டு எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். அதுக்கும் அவங்க 20 லட்சத்துக்கு மேலே அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம் ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த இன்கம் ப்ரூஃப் ஒரு வருஷத்தோட வருமானம் மாதிரி 12 வருடம் மடங்கு தான் நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். கிளைம் இமீடியட்டாக பண்ணிக்க முடியுமா? இமீடியட்டாக கிளைம் டயக்னிஸ் பண்ண உடனே இந்த இல்னஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பாலிசியோட வெயிட்டிங் பீரியட் 90 days. இது ஆக்சிடெண்ட் ஆகும்போது இந்த 90 days கிடையாது. நம்ம உடனே இமீடியட்டாக எடுத்துக்கலாம். 90 நாளைக்கு அப்புறம் 91வது நாள்லேருந்து ஒரு டாக்டர் நமக்கு இந்த கிரிட்டிக்கல் நம்ம என்ன இல்னஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த இல்னஸை டயக்னஸ் பண்ணி டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னா இமீடியட்டாக எந்த விதமான ஒரு வெயிட்டிங்கும் இல்லாமல் நம்ம அந்த கிளைமை நம்ம பண்ணிக்க முடியும். 45 வயசுக்கு வரையிலும் மெடிக்கல் செக்கப் எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே மெடிக்கல் செக்கப் எடுத்து ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியடு சில கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். டிசீஸ் இருக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரினியூவல்
எப்படி பண்ணுறது, எத்தனை வருஷத்துக்கு நம்ம வந்து ரினியூ பண்ணிக்க முடியும்? வருஷம் என்னால் பண்ணலாம், இல்லை டெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு நான் பண்ணிக்கிறேன்னா கூட பண்ணிக்கலாம். எப்படி வந்து இந்த கிரிட்டிக்கல் இல்னஸில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது, என்னென்ன இதுங்கிறது நம்ம எப்படி, அதாவது வந்து அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அட்டவணை கொடுத்துருக்காங்க. 9 கிரிட்டிக்கல் இல்னஸ், அப்புறம் 18 கிரிட்டிக்கல் இல்னஸ், 25 கிரிட்டிக்கல் இல்னஸ், 41 கிரிட்டிக்கல் இல்னஸ், அது மாதிரி 4 விதமான லிஸ்ட்டு இருக்குது. நமக்கு எந்த செக்ஷன் வேணுமோ அந்த செக்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதை இப்போ 9, 18, 25, 41 அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது? அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குங்க, உபாயம் இருக்குது. அதாவது இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி அல்லது நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு எந்த விதமான ஏதாவது வியாதி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வழியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த இல்னஸ், அந்த மாதிரியான கவர்னஸ் எதில் இருக்கோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற 9 கிரிட்டிக்கலா, 18 கிரிட்டிக்கலா, 25 கிரிட்டிக்கலா, 41 கிரிட்டிக்கலா, அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் இது ப்ரீமியம் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. நம்ம கட்டுற ப்ரீமியத்துக்கு வருஷத்துக்கு 30 நாள் கிரேஸ் பீரியடு கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதம் இந்த பாலிசி முடியுது அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு 30 நாள் கொடுக்க முடியும். ஆனால் அந்த 30 நாளில் ஏதாவது இல்னஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கிளைம் கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய பாலிசி வந்து நம்ம வந்து ரினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ லுக் பீரியடு கொடுக்குறாங்க, 15 நாள். பாலிசி எடுத்துகிட்டு நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு அதில் ஒரு பிடித்தம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த பாலிசியை வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். 100% ஆஃப் த நம்ம கட்டின ப்ரீமியம் பணம் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதாவது இந்த டேக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ப்ரீமியம் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து ஐடி பெனிஃபிட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அண்டர் செக்ஷன் 80D வந்து இந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்க முடியும். 90 நாள் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு இல்னஸ் வந்து டயக்னைஸ் பண்ணுறாரு. நம்ம இமீடியட்டாக நம்ம என்ன சம்மர்ஷூட் எடுத்திருக்கோமோ, 5 லட்சமோ 10 லட்சமோ 15 லட்சமோ என்ன சம்மர்ஷூட் எடுத்திருக்கோமோ அந்த சம்மர்ஷூட் லம்சம் அமௌண்ட் நமக்கு வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். சரி, இப்போ டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாரு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம சொல்லணும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, யார் சொல்கிறாங்களோ, அதாவது அந்த நிச்சயமாக அந்த பேஷண்ட் வந்து சொல்ல முடியாத கண்டிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க யார் அட்டெண்டரோ, அதாவது அவங்களுடைய ரிலேஷனோ யாரோ ஒருத்தங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், எதுக்காக அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த நேம் ஆஃப் தி கிளைம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பாலிசியோட நம்பர், அப்புறம் பேஷண்ட்டு சம் அஷ்யூர்டு இன்சூர்டு இருக்கார் இல்லையா, அந்த இன்சூர்டுடைய பேஷண்ட்டு அவருடைய நேம், ஃபுல் அட்ரஸ், எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ், நேச்சர் ஆஃப் இல்னஸ், என்ன வியாதி, எதுக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம், அடுத்தது பிளான் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம வந்து இந்த 9CL இருக்கமா, 18CL இருக்கமா, 21CL இருக்கமா, 25CL இருக்கமா, 41CL இருக்கமா அப்படிங்கிற அந்த இவ்வளவு இன்டிமேஷனையும் நம்ம இமீடியட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய இல்னஸ்ஸு டாக்டரால் டயக்னோஸ் பண்ண உடனே நம்ம வந்து சொல்லணும். டயக்னோஸ் பண்ண உடனே நோ வெயிட்டிங் பீரியட், இமீடியட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், கிளைம் பண்ணுறது ஒரிஜினல் கிளைம் ஃபார்ம் ஒன்று இருக்கும் ஆஃபீஸில், அந்த ஆஃபீஸில் கிளைம் ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். அப்புறம் நமக்கு எந்த அக்கௌண்ட்டில் போடணும் பணத்தை, அதுக்குண்டான நெஃப்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் நம்பர்,
அதெல்லாம் கொடுக்கணும். அடுத்தது ஃபோன், பேஷண்ட்டோடைய ஃபோனு, பேஷண்ட்டுடைய ஐடி, அதாவது ஆதார், பேன் கார்டு, எலெக்ஷன் கார்டு, ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஐடி கொடுக்கணும். அதோட நாமினியோடதையும் கொடுக்கணும். அப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி, ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி. அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன், என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டயக்னோஸ் பண்ணி என்னென்னங்கிற சொல்லுவாங்க. அதோட அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்கணும். டிஸ்சார்ஜ் சம்மரி, டிஸ்சார்ஜ் சம்மரி டாக்டர் கொடுப்பாரு இல்லையா, அதை கொடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட், டாக்டர் கொடுக்குற மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் தி ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுக்கணும். அப்புறம் டாக்டருக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ், எந்த வியாதி, அதாவது எந்த வியாதிக்காக நம்ம எடுக்கிறோமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இதுதான். இது நீங்கள் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரலும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தான் 90 நாள் வெயிட்டிங் பீரியடு. அந்த 90 நாளைக்கு 91வது நாள்லேருந்து முதல் வருஷம் நம்ம போடும்போது தான் 91வது நாள்லேருந்து நமக்கு டயக்னிஸ். ஆனால் நம்ம ரினியூ பண்ண உடனே அப்போ தான் நோ வெயிட்டிங் பீரியடு. எப்போ டாக்டர் டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அந்த மறுநாள்லேருந்தே நீங்கள் ஃபுல் பணத்தையும் உங்களுக்கு உங்களுடைய கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. நம்ம எந்த இதில் வேணாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாலிசி இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் 6382038834. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், வேறு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இதை தவிர வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை மெயிலில் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பாலிசி அவசியமாக நீங்கள் தெரிஞ்சிட்டதோட இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்காரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.